இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். குஷி, நீ எப்ப வந்த? எதுக்கு வந்த? ஏதாவது வேலை இருந்துச்சா? ஆமாமா, அப்பா கேக்குறாருல, சொல்லு. அதான் உங்க அப்பா கேக்குறாருல, நடு ராத்திரில இங்க என்ன பண்ணிட்டு இருந்தானே, சொல்லு. அப்பாக்கு என்னன்னு தெரியணும்லம்மா. என்ன மிஸ்டர் மோகன், ஆக்சுவலி தப்பு உங்க பொண்ணோடது கிடையாது, தப்பு உங்களோடது. ஏன்னா நீங்க தான் கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. உங்க பொண்ணு உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியல. யுவன், ஏமகன், ஒருவேளை இன்னும் ஒரு 4 பசங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல எப்படி சமாளிப்பீங்க? சிச்சுவேஷன் புரியுதா? உங்களோட பொண்ணை இன்னொருத்தங்க வீட்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம நடு ராத்திரில நுழைஞ்சிருக்கா. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாம நீங்க இருக்கீங்க. அப்பா, அது எனக்கு மானஸ் ஞாபகம் வந்துச்சு. அதான் நான் இங்க அவனை பார்க்க வந்தேன். Oh, fantastic. அப்போ உங்களுக்கு யாரோட ஞாபகமாவது வந்ததுன்னா அவங்க பெர்மிஷன் இல்லாம நடு ராத்திரில இப்படிதான் வீட்டுக்குள்ள நுழைவீங்க. என்ன லாஜிக்மா இது? ஏமா, ஞாபகம் வந்துச்சுன்னா மதியானம் பாரு, காலைல பாரு, ஈவினிங் பாரு. அதை விட்டுட்டு நடு ராத்திரில திருட மாதிரி வீட்டுக்குள்ள போறது எந்த விதத்துல நியாயம்? யுவன், போது விடுங்க, சின்ன பொண்ணவ. அதான் ராதிகா, நானும் சொல்றேன், உங்க பொண்ணு சின்ன பொண்ணு, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போறா, கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லணும்ல. இதெல்லாம் தப்பான பிஹேவியர்ல. சின்ன பசங்க பெரியவங்களா வளரும் போது அவங்க மேல அக்கறை நம்ம அதிகமா வைக்கணும். இப்போ சின்ன பொண்ணு, இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாளோ. தாய் இல்லாத பிள்ளைங்களா இந்த மாதிரிதான் வளரும். Enough, யுவன். குஷியோட அம்மா இருக்கா? இருக்காங்களா? எங்க இருக்காங்க? யாரம்மா? எங்க? யாரு? சொல்லு ராதா, உண்மையை சொல்லு. நீதான் குஷியோட அம்மாங்கிற உண்மையை சொல்லு. எங்க அம்மா? குஷியோட அம்மா நீங்க தான் மிஸ்டர் மோகன்.